ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 மார்க் மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன். அதை வந்து நீங்களே வந்து அந்த ஸ்லைட்லேயே இருக்கும், அதை நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்படி புரியல இதில் போடுங்க அதையும் அப்படின்னு சொல்லிட்டேங்கன்னா அது சரி, நான் அதுக்கப்புறம் அதுக்கு போடுறேன். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இப்போ பிபியில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் யூனிட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரியாலஜி. ஓகேவா? ரியாலஜியில் வந்து நியூட்டன் லாவை பேஸ் பண்ணி நடக்குது, நியூட்டனியன் லா. ஓகேவா? இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவில் வந்து எவ்வளோ இந்த டாபிக் வந்து நம்ம இப்போ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ரியாலஜி வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது, இது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ரியாலஜினா ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா, ரியாலஜியை வந்து ரெண்டாக பிரிச்சிங்க, ரியோலாஜின்னு. ஓகேவா? ரியோனா ஃப்ளோ. ஓகே, ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பற்றி, ஃப்ளோவை பற்றி படிக்கிறது ஃபுல்லாகவே ரியாலஜின்னு சொல்கிறாங்க. அதோட சயின்ஸு, அதோட ஸ்டடீஸ் பற்றி படிக்கிறது ரியாலஜி. ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே தூக்கி டெஃபினிஷனாக எழுதால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சயின்டிஃபிக் மேனரில் வந்து டெஃபினிஷன் எழுதணும்னா இதுதான். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் ஃப்ளோ அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டீரியல் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து சயின்ஸ் ஃப்ளோலே வந்து சயின்ஸ் வச்சு படிக்கிறோமா. இது வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் வந்து இப்போ ஒரு ஃப்ளோ போயின்ட்டுருக்கு, அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம், இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ அங்கே ஒரு டிஃபார்மேஷன் ஆகுது, சேஞ்ச் ஆகும், ஒரு மாறுபாடு ஆகும் இல்லையா? இது ஸ்ட்ரைட்டாக போகிறது சைடாக போகிற மாதிரி, அந்த மாதிரி மாறுபாடாகுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது தான் வந்து ரியாலஜி சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரியாலஜியை டோசேஜ் ஃபார்ம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இப்போ ஒரு மருந்தெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்வோம், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? நல்லா மிக்ஸ் பண்ணால், நீங்கள் சூட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸ்டைச்சுரேட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காகனா அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுன்றதுக்காக. ஓகேவா? அந்த மாதிரி மிக்சிங் வந்து எவ்வளோ பண்ணணும், ஃப்ளோ மெட்டீரியல் எவ்வளோ அதில் ஃப்ளோ பண்ண கடகடன்னு ஆட்டுறோம் இல்லையா, அது மாதிரி எவ்வளோ பண்ணணும், அதை பற்றி படிக்கிறது தான் இது. ஓகேவா? பேக்கிங் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரியாலஜி வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நியூட்டனியன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லையா, இன் திஸ் தோஸ் மெட்டீரியல் விச் ஃபாலோ ஒபே, அதாவது ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனியன் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒன்று பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளோ ரியாலஜி வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் வந்து 2 டைப்ஸு. ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்னு ரியாலஜி ஒன்று தான். ஓகேவா? அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. நியூட்டேனியன் நான் நியூட்டேனியன் அப்படின்னு வந்து ரெண்டாக பிரியுது. ஓகேவா? அதில் நியூட்டேனியனுக்கு வந்து எந்த வித டைப்பும் கிடையாது. நான் நியூட்டேனியனுக்கு மட்டும் 3 டைப் இருக்குது. சூடோ பிளாஸ்டிக்கு டைலேட்டன்ட்டு அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூட்டேனியன் சிஸ்டமுக்கும் நான் நியூட்டேனியன் சிஸ்டமுக்கு ஈஸியாக சொல்கிறேன், அப்படி சொன்ன உடனே ஞாபகம் வந்துடும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துலாம். இது வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்லாம் இருக்கு இல்லையா, டைப்ஸு ரெண்டாக பிரியுதுலாம் பார்த்து இல்லையா? இப்போது இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நியூட்டன் லா ஆஃப் ஃப்ளோ. இப்போ ஃப்ளோவை பற்றி படிக்கிறவாச்சு இந்த ஃப்ளோலாம் எப்படின்னா நியூட்டன் லா ஆஃப் ஃப்ளோன்ற ஒரு லாவை வச்சுருக்கு. இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெயின், ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டும் சேம் ஈக்குவல் அந்த மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த லாவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த லாவை பேஸ் பண்ணி ஒபே பண்ணி அப்படி இல்லைனா ஃபாலோ பண்ணி நடந்து இந்த லாவை பேஸ் ஃபாலோ பண்ணி நடந்தது தான் நியூட்டேனியன் சிஸ்டமு. அதாவது நீ டீச்சரை ஒபே பண்ணுன்றாங்களா, அது மாதிரி இந்த லாவை இந்த ஃப்ளோ வந்து எது ஒபே பண்ணதோ ஃபாலோ பண்ணதோ அது வந்து நியூட்டேனியன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த லாவை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அது வந்து நான் நியூட்டேனியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நான் காட்டுற டெஃபினிஷன் இதிலே போட்டுக்கோங்க. Non-Newtonian flow fluid are those which does not follow the Newtonian law of flow. அந்த லாவை வந்து இது ஃபாலோ பண்ணல, நியூட்டனியன் வந்து ஃபாலோ பண்ணுறது. அதுதான் இது பேர்லேயே கொடுத்துருப்பாங்க, நியூட்டனியன் நான் நியூட்டனியன். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெஃபினேஷன் எழுதிடலாமா? அப்புறம் இந்த லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது கீழே போட்டு இந்த லா போட்டு அதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான் பார்த்துங்க, இதை எழுதி பார்த்துங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சின்ன 2 மார்க்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் நியூட்டனியனில் வந்து 3 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் நியூட்டனியனுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா எமல்ஷனு, ஜெல்லு, ஆயின்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து 3 டைப் இருக்குதுன்னா என்னது, பிளாஸ்டிக் ஃப்ளோ, சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோ, டைலேட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ஃப்ளோனா தோஸ் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் விச் ஃபாலோ தி பிளாஸ்டிக் ஃப்ளோ ஆர் கால்ட் எஸ் ஏ பிங்கம் பாடிஸ். இப்போ வந்து பிங்கம் பாடிஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோவை பேஸ் பண்ணி
எந்த ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோ பேஸ் பண்ணி நடக்குதோ அதுதான் வந்து பிங்கம் மாடிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஈஸி தான், இது டெஃபினிஷன்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோவோட டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் பார்த்துடணும். அது பார்த்துட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து கிராஃப் வந்து நம்ம வந்து இப்படி போட்டுருக்கோம். கிளியராக தெரியுதா? இப்போ வந்து கிராஃப் இப்படி இருக்கா, கீழே இருக்கிறது வந்து ரேட் ஆஃப் ஸ்டியரு, சைடில் இருக்கிறது ஸ்டியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இந்த ஸ்டியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ளோ வந்து போயின்னு இருக்கு. அந்த ஃப்ளோவில் வந்து நம்ம ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து சேஞ்சே இல்லாமையே போகும். சடனாக வந்து ஒரு கர்வ் வந்து திடீர்னு கட் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி மேலே கட் ஆகுதா? இப்படி அந்த மேலே ஏன் கட் ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுச்சு பார்ட்டிகல்ஸ் வந்து. அதாவது ஃப்ளக்குலஸாக அந்த பார்ட்டிகல் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த பிரேக் ஆகிற இடத்துக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா யீல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி பிரேக் ஆச்சுன்னா வந்து, இருங்க ஒரு நிமிஷம், இப்போ அப்படியே வந்து டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன் திஸ் ஃப்ளோ வி அப்ளை எ ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் இனிஷியல். அதாவது நான் சொன்னது எதை கிராஃபில் நம்ம இந்த ஃப்ளோவில் வந்து நம்ம ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த நேரத்துக்கு வந்து எந்தவித சேஞ்சும் நடக்கலை. எதுனா ரேட் ஆஃப் ஸ்டியரில் வந்து எந்தவித சேஞ்சும் நடக்கலை. எது வரைக்கும் அன்டில்னா ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் ரீச்சஸ் தி யீல்டு வேல்யூ. அது யீல்டு வேல்யூவை போய் அது குறிப்பிட்ட தூரம். இப்போ வந்து ஒரு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருவீங்க, எதுனா ரீல்ஸ் வந்து ஹைட்ராலிக் சாம்பரை வந்து நெசக்கிற மாதிரி. அப்போ ஒரு குறிப்பிட்ட அதுனா அந்த ஹைட்ராலிக் சாம்பர் தொட்ட உடனே அந்த பொருள் உடஞ்சிருமா? அந்த பொருளுக்கு ஏற்ற வெயிட்டை நம்ம ப்ரெஷர் வந்து மேலே கொடுக்க தான் அது வீக்கான பொருளாக இருந்தால் உடனே உடஞ்சிடும். ஸ்ட்ராங்கான பொருள்னால் உடைய கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தரணும். அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஃப்ளோவில் வந்து நம்ம பிரேக் பண்ணி கொண்டு வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? அந்த டைம் வரையும் அது சேஞ்ச் நடக்காது. அது குறிப்பிட்ட ஈல்டு வேல்யூ ரீச் பண்ணுறப்போ தான் அது பிரேக் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து until it reaches the yield value. இதுதான் இதோட டெஃபினிஷன். அப்புறம் ஈல்டு வேல்யூன்னு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதணும் இல்லையா? இப்போ நான் சொன்னதே தான். இப்போ வந்து இப்படி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியுங்க. பார்ட்டிகல்லாம் வந்து நல்லா ஒட்டின்னு இருக்கா இங்கே. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த பார்ட்டிகல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு அப்புறம் ஃப்ளக்குலஸ் ஆகிடுது. இதுதான் வந்து நான் சொன்னேன், இதுதான் வந்து ஈல்டு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் இங்கே டெஃபினிஷனாக இருக்குது. அமௌண்ட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ரெக்வயர்டு டு பிரேக் தி ஃப்ளக்குலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த ஃப்ளக்குலஸ்னால் இந்த குட்டியாக இருக்குது, இந்த கிஜான்னு ஒட்டின்னு இருக்குல்ல, அது ஃப்ளக்குலஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டயக்ராமு. இதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? பிளாஸ்டிக்கு விஸ்காசிட்டி ஃபார்முலா இது எழுதிங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஜிங்க்கு ஆக்சைடு அண்ட் மினரல் ஆயில், இது வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோ, அது வந்து எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து மிச்ச ரெண்டும் ஈஸி. ஃபஸ்ட்டு மட்டும்தான் பெருசாக இருக்கும். சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோவும் டைலேட்டன்ட்டும் ஈஸி. விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருந்தால் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருந்தால் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டு. ஓகேவா? அதே டயக்ராம் தான் இப்படி. இந்த டயக்ராம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்கா, ஸ்டியர் ஸ்ட்ரெஸ், ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்த மாதிரி கவ் போகணும். ஓகேவா? அந்த மாதிரி கவ் வந்ததுன்னா அது வந்து சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோ. ஓகேவா? டைலேட்டன்ட் வந்து அதே மாதிரி தான். விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட அதிகமாக இருக்கும். இதில் வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி. அதுக்கு வந்து என்ன எப்படி இருக்கணும் கவ்னா, இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டேஜ் இப்படி மேலே பார்த்த மாதிரி போகணும் கவ். ஓகேவா? இதை போட்டு அந்த எக்ஸாம்பிள் வந்து எழுதினீங்கன்னாவே போதும். இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராம் வரையறதுனாலும் வரையலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து ரெண்டு ஃப்ளோ வந்து முடிஞ்சிச்சா. அடுத்தது வந்து அந்த 2 மார்க்ஸ் சொல்கிறனால உங்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சரி, சொல்லிடலாம். இதில் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, இது வந்து சும்மா 2 மார்க் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இது கூடயே வந்து 5 மார்க் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான், படிச்சோடனே புரிஞ்சிடும். இப்போ ரேஷியோ ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிடு டு இட்ஸ் டென்சிட்டி. இந்த ரேஷியோ ஆஃப் விஸ்காசிட்டி வந்து டென்சிட்டியை நோக்கி வந்து ஃப்ளூயிட் வந்து போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து V = N/P. ஓகேவா? அந்த Pன்றது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடு. அந்த எண்ணு மாதிரி, அது என்னன்னு சொல்லக்கூடாது, அது பேர் வந்து ஞாபகம் இல்லை சார். இருங்க ஒரு நிமிஷம். விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிடு, அப்புறம் இது வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி Vன்றது. ஓகேவா?
இதுக்கு வந்து இப்போ இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ரெசிஸ்டிவ் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடு அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் கிராவிட்டி. இந்த ரெசிஸ்டிவ் ஃப்ளோ வச்சு தான் நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வந்து ஃப்ளூயிடை எதுக்கு அண்டர்லன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிராவிட்டி மூலயமா தான் இந்த ரெசிஸ்டிவ் ஃப்ளோ யூஸ் பண்ணி இதில் அண்டரில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ஈஸி தான். ஒரு லிக்விட் இருக்குன்னா அந்த லிக்விடில் வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே ஒரு கேஸ் எடுத்துக்கணுமானா விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் கூட டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும். இது எக்ஸாம்பிள் போட்டு லிக்விடுக்கு வந்து வாட்டரு, கேஸுக்கு வந்து ஆக்சிஜன் போட்டு அது எப்படி விஸ்காசிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, அந்த 20ல் வந்து இவ்வளோ ஸ்பீடில் இருக்குது விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஓகேவா? இது வந்து பார்த்துங்க, எழுதி பார்த்து ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் மறந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம த்ராக்ஸிபை அப்புறம் த்ராக்ஸிட்ராபி ஃபார்முலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.